ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகநானூரில் திணை பாகுபாடுக்கு ஷார்ட்கட் எப்படி வைக்கலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். குறிஞ்சி திணைனா நம்ம எதை சொல்லுவோம்? மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சின்னு சொல்லுவோம். அப்போ குறிஞ்சின்னா என்னது? மலை. மலை அப்போ 2 8 வச்சா மலை வந்துரும்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 8ன்னு வந்துச்சுன்னா குறிஞ்சி திணை பாடல்கள். முல்லை திணை பாடல்களுக்கு பாருங்கள். முல்லைப்பூவை நம்ம கட்டுறப்ப மேலே 2 பூ கீழே 2 பூ, ஒரு வரிசைக்கு 4 வைப்போமா? அப்போ 4 14 அப்படின்னு வந்துச்சுன்னா முல்லை திணை பாடல்கள். மருதம்னா நம்ம எதை சொல்லுவோம்? வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சொல்லுவோம். வயல் பக்கத்தில் தான் என்ன ஓடும்? ஆறு ஓடும். அப்போ 6 16 அப்படின்னு வந்துச்சுன்னா மருத திணை பாடல்கள். நெய்தல் திணைனா கடலும் கடல் சார்ந்த பகுதியை சொல்லுவோம். கடலுக்கு மீன் பிடிக்க போகிறப்ப ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி தான் போவாங்க. அப்போ 10 20ன்னு வந்துச்சுன்னா நெய்தல் திணை பாடல்கள். பாலை திணைக்கு மணலும் மணல் சார்ந்த பகுதிகளையும் சொல்லுவோம். பாலை நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை நிறையா இருக்கும். அப்போ 1 3 5 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வந்துச்சுன்னா பாலை திணை பாடல்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.